கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செய்து வருகிற கிரியைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 3வது நாள். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனே உங்களுக்கு சகலத்தையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்னவைகளையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நமக்கு நினைப்பூட்டுகிற தேவன். நமக்கு சில நேரங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மறந்து போகிறோம். நமக்கு பல்வேறு வழிகளில் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கப்படுகிறது. சபைகளில், மற்ற நம்ம டிவி சேனல்ஸில் நம்ம பார்க்கும்போது, மற்ற ஆராதனைகளை நம்ம பார்க்கும்போது, பைபிள் ஸ்டடி கேட்கும்போது, அல்லது பாடல் மூலமாக, அல்லது சிறு பிள்ளைகள் மூலமாக, அவங்க பேசுகிற வசனங்கள் மூலமாக, இப்படி ஏதாகிலும் ஒரு விதத்தில் சில இடங்களில் வீட்டில் அந்த வசன போர்டுகள் மாட்டியிருப்பாங்க. அந்த வசனத்தின் மூலமாக கூட கர்த்தர் நமக்கு பல காரியங்களை நமக்கு அறிவுறுத்தக்கூடும். ஆனால் இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம இந்த உலக கவலைகளில் மூழ்கி போகிறதுனால, பல பிரச்சனை போராட்டங்களை சந்திக்கிறதுனால, அதில் ஆவியில் நமக்கு பலன் இல்லாததுனால என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம மறந்து போகிறோம். மறந்து போய் பிரச்சனைகளையே நம்ம கண்ணோக்கி பார்த்து அதில் நம்ம இன்னும் அதிகமாக பயந்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி விடுகிறோம். இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை. இதை நிவர்த்தி செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்னா, கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொன்ன வசனங்கள், சொன்ன போதனைகள், உபதேசங்கள், அறிவுரைகள், ஆலோசனைகள், வாக்குத்தத்தங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் எப்போ தேவையோ, ஒரு தைரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்ம அதைரியப்பட்டிருந்தோம் அப்படின்னா, நமக்கு தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை நமக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலையில், ஒரு முடிவெடுக்க வேண்டிய காரியங்களில் நமக்கு எந்த வாக்குத்தத்தை நமக்கு தேவையாக இருக்கிறது, என்ன ஆலோசனை நமக்கு தேவையாக இருக்கிறது, என்ன தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு அதை நினைப்பூட்டுகிற தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். அதனால இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை இதன் மூலமாகவும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அவ்வப்போது நம்ம தயங்கி நிற்கிற, தடுமாறுகிற, குழம்புகிற, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைப்பட்டு நமக்கு ஏற்கனவே சொன்ன காரியங்களை, கர்த்தர் சொன்ன காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறாரா என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். அப்படி நினைப்பூட்டுகிறார் என்றால் நமக்குள்ளே அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம வாஞ்சிப்போம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் குறித்து அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் நமக்கு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.